நடுச்சாமத்தில் கமல் வீட்டுக்கு போன ரஜினி, காரணம் தெரிந்தால் கண் கலங்கிடுவீங்க. உலக நாயகன் கமல் ஹாசன் 3 வேடங்களில் நடித்த படம் அபூர்வ சகோதரர்கள். கடந்த 1989ஆம் ஆண்டு வெளியான அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது. சிங்கீதம் ஸ்ரீவானச ராவ் இயக்கிய அந்த படத்தில் நடித்ததுடன் தயாரிக்கவும் செய்திருந்தார் கமல் ஹாசன். அந்த படம் ரிலீஸ் ஆகி பல ஆண்டுகளாகிவிட்டாலும் இன்றும் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள். நம் வருங்கால தலைமுறையினரும் அபூர்வ சகோதரர்கள் படத்தை கொண்டாடுவார்கள். அனைவருக்கும் பிடித்த அபூர்வ சகோதரர்கள் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் மிகவும் பிடித்த படமாகும். அந்த படம் குறித்து பல ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்றில் ரஜினி பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வீடியோவில் ரஜினி கூறியிருப்பதாவது: ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் பல படங்கள் எடுத்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அபூர்வ சகோதரர்கள். அந்த படம் ரிலீஸான போது நான் பார்க்கவில்லை, அவுட்டோர் ஷூட்டிங்கில் இருந்தேன். இரவு 11 மணிக்கு ஒரு தியேட்டரில் எனக்கு அந்த படத்தை பார்க்க ஏற்பாடு செய்தார்கள். அந்த படம் பார்த்துவிட்டு கிளம்பும்போது இரவு 2 மணி. எனக்கு இப்பவே கமலை பார்க்கணும் என்று என் மனைவியிடம் சொன்னேன். இல்லீங்க, அவர் தூங்கிட்டு இருப்பாங்க, இந்த நேரத்தில் எப்படி என்றார். நானோ, இல்லை நான் இப்பவே கமலை பார்த்தே ஆகணும்னு சொல்லி 2:30 மணிக்கு போய் கதவை தட்டி அவரை எழுப்பி அவருக்கு கை கொடுத்து, நீங்க வயசுல என்னை விட கொஞ்சம் சின்னவர். இல்லைனா உங்க காலிலேயே விழுந்துடுவேன். நீங்கள் இம்மார்ட்டலாகிவிட்டீர்கள்னு சொன்னேன். அப்போ டெக்னாலஜி எல்லாம் இந்த அளவுக்கு இல்லை. அந்த நேரத்தில் அவர் ட்வார்ஃப் கதாபாத்திரம் பண்ணதுக்கு எடுத்த சிரமங்கள் சாதாரணமானது இல்லை என்றார். ரஜினி சொன்னதை கேட்ட கமல் ரசிகர்கள் கண் கலங்கிவிட்டார்கள். அப்பனுக்கு எல்லாம் அப்பன் கமல்தான் என சூப்பர் ஸ்டாரே சொல்லிவிட்டார் என கமல் ரசிகர்கள் பெருமைப்படுகிறார்கள். கமல் தற்போது மணிரத்னம் இயக்கத்தில் தக்லைஃப் படத்தில் நடித்து வருகிறார். அந்த படத்தில் இருந்து துல்கர் சல்மான் விலகினார். தற்போது ஜெயம் ரவியும் விலகியிருக்கிறார். படத்துக்கு என்னாச்சு ஆண்டவரே என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.